என்ன வெயில் அடிக்குது. எப்பா வா கோமதி உள்ள. ஏக்கா மீனா பார்த்தா கத்துவாக்கா. ஏண்டி வெயில் என்ன காட்டுது. ஒரு பானையில தண்ணி எதனா வச்சிருக்கா, ஒரு ரசனா மோர் எதனா வாங்கி தரலாம், எதுவும் இல்லாம அப்படியே வேலை செய்யன்னு சொல்றா. எவ்வளவு நேரம் நம்மள வெயிலே வேலை செய்யுது. ஸ்கூட்டர்ல ஏறி எங்க போயிருக்கா, அவ மட்டும் போய் மோர் கூல் ட்ரிங்க்ஸ் என்ன குடிச்சிட்டு வருவா. அவரத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் மோர் இருக்குது வீட்டுல குடிச்சிட்டு போலாம். ஏக்கா நம்ம போறதுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் கத்துவா. எதுக்கு வீட்டுக்கு போறீங்க, வேலை செய்யும்போது வீட்டுக்குலாம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களானு. அவளுக்கு வேற வேலை இல்ல, பாத்துக்கலாம். அவ மட்டும் போனால நம்ம போன மட்டும் தப்பா. அவளை நான் பாத்துக்கிறேன், நீ வா உள்ள வா உட்காருவா. ஏக்கா என்னக்கா ஜன்னலாம் திறந்து வச்சுட்டு வந்திருக்க, பூனை என்ன உள்ள இருக்குன்னு பாரு. பூனைலாம் எதுவும் உள்ள வராதுடி, எதுவும் இல்லை, எல்லாத்தையும் நல்லா மூடி வச்சிருக்கேன் சமையல் ரூம்ல. எதுவும் எடுத்துட்டு வர முடியாது. ஜன்னல் மூடியே வச்சிருந்தா வச்சுக்கேன், எங்களை வந்து வீட்டை திறந்து அப்படியே அனல் அடிக்குது. அதனால ஜன்னல் திறந்து வச்சுட்டு வந்தேன். எங்க வீட்டுல ஜன்னலை திறந்து வைக்க முடியாதுக்கா. ரெண்டு பூனை இங்க இப்படி சுத்தி வருங்க. அதுங்கிட்ட ஒரு பால் வைக்க முடியாது, ஒரு கருவாடு வைக்க முடியாது, ஒரு குழம்பு வைக்க முடியாது. அப்படியே தள்ளி விட்டுருங்க கீழே. சாப்பிட்டு போனாலும் பரவாயில்ல. அந்த பூனை சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டுல வளர்க்குங்களா? ஆமாக்கா, ரெண்டும் குட்டியே வந்ததுங்க. ஒரு நாள் வந்து எங்க வீட்டு விளையாடி வந்துங்க. சரி பாவம் சொல்லிட்டு அதுங்களுக்கு கொஞ்சம் பால் ஊத்துனேன், குடிச்சிட்டு அதை அங்கேயே செட்டில் ஆயிடுச்சுங்க ரெண்டும். அப்போ அது நீ வளர்க்குற போனதான். அப்போ உங்க வீட்டுல இருக்கிறதுல இதுதான் சாப்பிட்டோம். நீ காலையில வீட்டுல இருந்து வெளியில வரும்போது அதுங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரணும். அதுங்க அப்படியே பண்ணி போட்டு வந்தா வீட்டுல இருக்கிறது எடுத்து சாப்பிடுங்க. ஆமாக்கா, ரெண்டும் சரியான வாழுங்க. அதுங்க சாப்பிட்ட கூட பரவாயில்ல, மொத்தத்தை கீழே கொட்டில வைக்குதுங்க. குட்டி பூனைங்க அப்படிதான் இருக்கும். சரி வர மோர் குடிச்சிட்டு போலாம். மீன் வந்துட போடாது நான் போறதுக்குள்ள. ஆமாக்கா டக்குன்னு வந்துருவாவா. மோர் பானை எல்லாம் ஊற்றி வச்சிருக்கேன், எல்லாம் ஜில்லுன்னு தான் இருக்கும். நீ வைக்கா தட்டுற. ஏக்கா எனக்கு கொஞ்சம் போதும், நிறைய வேணாம். காலை சாப்பிட்ட சாப்பாடே அப்படி திம்முன்னு இருக்குது. மோர் கொஞ்சமா கொடுங்க போதும். சரி கட்டில மேலே உட்காரு. நல்ல வேலை நம்ம வீட்டுக்கு வரதை யாரும் பார்க்கல. பார்த்துருந்தாங்கன்னா ஒரு அம்மன் கத்துவாளுங்க, எதுக்கு வீட்டுக்கு போறீங்க, வேலை செய்யும்போது வீட்டுக்கு போக கூடாதுன்னு. அவளுக்கு வேற வேலை கிடையாது, அவளுங்க போக மாட்டாங்க, மத்தவங்க போனாலும் கத்துவாளுங்க. இந்த கோமதி இந்த மோர் பிடி. ஏக்கா எனக்கு அரை டம்ளர் மோர் போதும். எதுக்கு இவ்வளோ எடுத்து வந்திருக்கீங்க? நானே சாப்பிட்ட சாப்பாடு அப்படி திம்முன்னு இருக்குதுன்னு சொன்னேன். மோர்லாம் குடிச்சா உடனே ஜீரணம் ஆயிடும். இது ஒரு டம்ளர் மோர் கூட குடிக்கலாம், அப்புறம் எதுக்கு மோர் குடிக்கிறது? குடி அடிக்கிற வெயிலுக்கு அதில் காணாம போயிடும். இந்தா குடி. ஏக்கா நீ மோர் குடிக்கியா? மொத்தமே எனக்கு ஊற்றி கொடுத்துட்டியா? இல்லடி இன்னும் இருக்கு, நிறைய மோர் இருக்குடி. சரிக்கா நீ எடுத்து வந்து உட்காந்து கூடிய பழம்லாம் குடிச்சிட்டு இந்த எடுத்து வரேன். பசும் தயிரில் கடைஞ்சி எடுத்த மோர் நல்லா திக்காக இருக்குது. இஞ்சி கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு இருக்குது. நல்லா வாசனையாக இருக்குல்ல. அவங்க வீட்டில் மாடு இருக்குது, நல்லா கெட்டியாக தயிர் ஊற்றி வச்சிருது குறை ஊற்றி. நம்ம வீட்டில் எங்கள் மாடு இருக்குது. இந்த ராதிகா வீட்டில் மாடு கண்ணு போட்டாலாவது நிறைய பால் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த மாடு எப்போ கண்ணு போடுன்னு தெரியல. இந்த வெயில் காலத்துக்கு நல்லா 2 லிட்டர் தயிர் வாங்கி நல்லா காய்ச்சி சுண்டை காய்ச்சி தயிர் ஊற்றி வச்சுக்கணும். அப்போ தான் மோரில் சிலிப்பி குடிக்கிறது நல்லா இருக்கும். என்ன மோர் பிடிக்காம வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேன்? குடி ஃபாஸ்ட்டா. அந்த குடிக்கிறேன்க்கா. பார்த்து பொறுக்க இருக்கு போது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குக்கா. உப்புலாம் கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. பசும்பால் தயிரில் செய்கிற மோர் நல்லா சூப்பராக இருக்குல்லக்கா, வாசனையாக இருக்குல்ல. ஆமாம், இந்த பசும்பாலை செய்கிற தயிர் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த மோர்லாம் தான் பிடிக்கணும். தயிரை விட இந்த வெயில் காலத்தில் வந்து மோர் தான் ரொம்ப நல்லது. வெயிலுக்கு வந்து தாகத்தையும் தனிக்கும், உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும். கொஞ்சம் வயிறு ஃபுல்லாகும். ஆமாம் ஏண்டி எங்க பாத்தியா கூத்த ரெண்டும் இங்க உட்கார்ந்து இருக்குங்கடி. இது தெரியாம எங்க போச்சுங்க ஏது போச்சுங்க நம்ம தேடின்னு இருக்கோம். வந்துட்டானுங்களா அம்மா அப்பா முடிச்சிங்க பின்னாடியே. வாங்கடி கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போங்க. மோரா அதெல்லாம் யாருக்கு வேணா, நீயே குடி. வேணானா போங்க. ராதிகா கோமதி அக்கா இங்க இருக்குது, இங்க வா. இங்க தான் இருக்குது அது. வீட்டுக்குலாம் போய் பார்த்துட்டு வரேன். வெயில் கடக்க கால் கடக்க செருப்பு கூட போடாம போயிட்டு வரேன். அங்கே போனால் மாமியார் தான் சாப்பிட்டு இருக்குது. என்ன அப்படியே எனக்கு கேட்டுது. இல்லை கோமதி காணாதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். கோணமா எங்க பூச்சி அப்படின்னு அது என்ன திருப்பி கேட்குது. உன்னை யாரும் வீட்டுக்குலாம் போக சொன்னது? வேலையை முடிக்காம எப்படி வீட்டுக்கு போக முடியும்? மீனை விடுவாளா? எங்க கூட வேலை செஞ்சுருந்தேன். இங்க போறேன் அங்க போறேன் சொல்லிட்டு போக மாட்டியா? நீ பாட்டு உச்சத்துக்கு எங்க வேணா ஓடி இருப்பியா? அப்படிதான் நல்லா கேளு. ஏண்டி தண்ணி தகமா இருந்தது, அதான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தோம் நாங்கள் 2 பேரும். உங்க ஊர்ல இது பேர் தான் தண்ணியா இது? தண்ணி குடிக்கலாம் தான் வந்தோம். சரி மோர் இருந்தது, சரி மோரே குடிச்சிட்டு போலாம் சொல்லிட்டு உட்காந்து குடிச்சுருக்கோம். பின்னாடி உங்களுக்கு நீங்க மோர்னா குடிங்க தண்ணினா குடிங்க. மீனா வரத்துக்குள்ள வரணும்ல. அந்த மீனா வந்து கத்தி கிடக்குறா. எங்க ஒருத்தரும் ஆளை காணோன்னு. நாங்க 2 பேரும் வந்தது கூட கவனிச்சு இருக்க மாட்டா. உங்க 3 பேரும் யார் வசந்தீங்க? அதான் ஆளுங்களே காண சொல்லிட்டு கத்தினுக்கா. ஒழுங்கா போங்க. நல்ல கதையா இருக்குது. நம்ம மட்டும் இங்க மாங்கன்னு வேலை செய்யணுமா? இவங்க வந்து சொகுசா ஃபேன் போட்டு உட்காந்து மோர் குடிச்சுன்னு இருப்பாங்களா? எங்களை பார்த்தா எப்படி இழிச்ச வயசு மாதிரி தெரியுதா? ஆமாம்மா உன்னை பார்த்தா தான் இழிச்ச வயசு மாதிரி தெரியுது. ஏக்கா மோர் நல்லா இருக்கா? நான் இங்க நாயா கத்தின்னு இருக்கேன். மோர் நல்லா இருக்கா? நான் கேட்குற பெரிய பொண்ணு. ஐயா நான் குடிக்கிறது கேட்கல, சும்மா கேட்டேன். இன்னும் 2 நிமிஷத்துல வெளியில வரணும் 2 பேரும். இல்லைன்னு வச்சுக்கா மீனா கூட்டு வந்து இங்கே பாட்டிடுவேன். அவகிட்ட யார் பத்தி சொல்ல முடியும்? நானே வந்து பரிமளாக்கு அப்படியே கிரிகிரின்னு வந்துச்சு வெயில, அதனால தண்ணி தெளிச்சுட்டு போயிருக்காங்க. அப்படியே போய் சொல்லிட்டு வந்துருக்கேன். எனக்கு எப்படி கிரிகிரின்னு வந்தது? நீங்க போயிருக்க வேலைக்கு வேற என்ன சொல்லுது? போ வரேன்னு சொல்லு. வாக்கா நம்ம அப்படியே போய் சொல்லலாம் மீனா கிட்ட. நான் வேற ஏதாவது குரூப்ல போய் சேர்ந்து போறேன். இதுக்கு கூட சேர்ந்து வச்சுக்க இதுக்கு வேலையை செய்ய மாட்டேங்குதுங்க. உசுரை எடுக்குதுங்க. இதுங்களுக்கு சேர்ந்து நானே வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. பேசாம 100 குரூப்ல போய் சேர்ந்து போறேன். இனிமே இதுங்க பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. போமா ரொம்ப சந்தோஷம். 100 குரூப்ல போய் சேர்ந்துக்கோ. உன்னை யார் போவானு சொன்னது? ஏக்கா நீ வேணா எனக்கு அக்காவா இருக்கலாம், ஆனா வேலை செய்யும் போது சொந்த பந்தத்துக்குலாம் முன்னுரிமை எதிர்பார்க்காத. புரியுதா? நீ யாரோ நான் யாரோ. உன் வேலை நீ செய்யணும், நான் என் வேலையை நான் செய்வேன். மீனா வந்து கூட போட்டு போயிருதுல இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு தூரம் வேலை செய்யணும்னு. உன் வேலையை முடிச்சுட்டு வந்து நீ மோர்னா குடி எதனா குடி. அப்படியே விட்டுட்டு வந்து நைஸா வந்து உள்ள உட்காந்து 2 பேரும். உனக்கு மார்க் பண்ணி கொடுத்தாங்களே அதை மட்டும் நீ போய் செய்ய போயிட்டு. எனக்கு மார்க் பண்ணி கொடுத்தது எனக்கு செய்யறதுக்கு தெரியும். எந்த உன்னை நான் செய்ய சொன்னேன்னா? அங்க வந்து மீனா வந்து இங்க வேலை முடிஞ்சிச்சா வேற இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னு கத்தினுக்கா. அப்போ நீ உனக்கு மார்க் பண்ணது நீ முடிச்சாதானே மற்ற இடத்துக்கு போக முடியும். உண்டு சேர்த்து நான் செய்ய வேண்டியதா இருக்குது. மீனா கிட்ட நான் வந்து செய்வேன்னு சொல்லு.
நாங்க எப்படி பேய் மாதிரி கத்தினிருக்கோம், எவ்வளவு கூலா பதில் சொல்லிட்டு பத்தியாதே. ஏண்டி நீங்களும் வரீங்களா இல்லையா? போ வரேன் போ. ஏண்டி தாரியா கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போடி. மோர வேணா ஒண்ணு வேணா நீயே குடி. ரொம்ப கோவமா இருக்காங்க பாருங்க மேடம். இந்த அம்மா போயிட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கும் போதுல நாங்க சேர்த்து வேலை செய்யல. நம்ம எப்பயாவது வந்து ரெஸ்ட் எடுக்கும் போது தான் இந்த அம்மா ஆடுன்னு ஆடுவாங்க. சைட்டு நம்ம வேலை செய்யுது அக்கா. நம்ம சீக்கிரமா போலாம் சொன்னால கொஞ்சம் பொறுமையாக போகலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம வேலை செஞ்சு முடிச்சு வைக்கிட்டோம். நம்ம எத்தனை நாள் செஞ்சிருப்போம். ஏன் கோமதி அவளுங்க தான் லூசனா நம்ம லூசா போயிட்டாலும் நேரம். கத்தினே போயிருக்காங்க. ஏக்கா மீனா வந்துட்டாலும் சீக்கிரமா ஏந்து வா போலாம். இதை தாண்டி வேணாலும் அவளுங்க சொல்லியிருந்தாங்க. சரி சரி மடமான குடிச்சிட்டு ஏந்து வா. இன்னைக்கு ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது. சீக்கிரம் குடி சீக்கிரம் குடி. எடே மீனா என்ன பண்ணான்னு பாரு. ஏக்கா உங்க வீட்டு வாசல் தக்கா நிக்குது. வா நம்ம பின்னாடி வாசல் வழியா போயிடலாம். நம்ம இந்த பக்கம் போறோம்னு வச்சுக்க நல்ல வசமா மாட்டிப்போம். ஓடு ஓடு. இவன் இந்த கத்தி வேற எங்க வச்சேன்னு தெரியலையே. கிச்சனுக்கு தான் திரும்ப அப்படியே எடுத்துக்கோ. ஆமா அங்கதான் வச்சேன். ஏக்கா வாசல் கதை மூடவே இல்லையே. திறந்துருக்கண்டி யாரும் வர மாட்டாங்கல்ல. என்ன ஒரு நம்பிக்கை. பாத்தியா 2 பேரும் எப்படி மோர் குடிச்சு உட்காந்துக்காங்க. ஏங்க யாருமே இல்லையா நீங்க? நல்லா கண்ணை திறந்து பாரு. 2 உட்காந்துக்குது பாரு. நீ முதல்ல கண்ணை திறந்து பாரு. நல்லா நீ யாருமே இல்ல. என்னது யாருமே இல்லையா? எங்க போயிட்டு 2 ஆளை கணமே செய்வாங்க தான் எங்கன்னா வேலை செஞ்சு நிற்பாங்க. இல்ல மீனா 2 பேரும் இங்கதான் இருந்தாங்க. இங்கதான் யாருமே இல்லையே. 2 திருட்டு குடுக்கணும் எப்படி நைஸா ஓடி போயிட்டு இருக்குங்க வெளியில. சரி இப்படியே நீ ஏமாத்தி இந்த வேலை செய்யறத விட்டுட்டு வந்து இங்க நின்று கதை. வா வா இப்போ உனக்கு கலந்து வச்சுக்கல அந்த இடத்துல போய் வேலை போய் பாரு. ஆமா நம்மள மட்டும் தான் வேலை வாங்கிறதுக்கு தெரியும் உங்களுக்கு. எல்லாம் நல்லா ஏமாத்திட்டு அது வீட்டுல போய் உட்காந்து மோர் குடிக்குதுங்க. நம்ம மட்டும் இங்க மாங்க வேலை செஞ்சுருக்கிறோம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மீனாக்கி இருக்குது பாரு. நடடி ஃபாஸ்டா வேலை கெட்டு போதே. இவ பேச்சு கேட்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும் முதல்ல. ஏக்கா அவனுக்கு அவசரத்துல ஒண்ணுமே புரியாதா? உன் வீட்டுல பின் வாசலே இல்ல. பின் வாசல் போலாம் சொல்லி கொண்டு போற மறந்துட்டேன்டி. நல்ல ஆள் தான் நீ. வா சீக்கிரம் போலாம். ஒரு மோர் குடிக்க வந்த பாவத்துக்கு என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏமா மீன் அப்படிக்கா திரும்பி இருக்கா அப்படியே ஓடிடலாம். சீக்கிரம் ஓடு ஓடு. ஏக்கா இதுதான் டிஃபன் பாக்ஸா? ஆமா ஆமா அதுதான் திரும்ப. அங்க கோமதி பரம்பரை முன்னாடி பண்ணுங்க. கையெல்லாம் கழுவிட்டு வராங்க சாப்பிட்றதுக்கு தான். கோமதி அக்கா என்ன சாப்பாடு தந்து தெரியல. அதான் நல்லா செஞ்சிருக்கோம். ஏன் நாங்க நல்லா செய்ய மாட்டோமா? நீ நல்லா தான் செய்வ. ஆனால் கோமதி அக்கா லெவலுக்கு ஒரு நாள் செய்ய முடியாது இல்லையா? அதனால கோமதி அக்கா நல்லா செய்ய சொன்னேன். கொச்சிக்காத நீ நல்லா செய்வ. அதுதான் சமைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுட்டு எல்லாத்துலையும். அதனால கொஞ்சம் வாசனையா இருக்கும். அதனால மற்றவங்க சமையல் நல்லா இருக்காதான். எனக்கு இஞ்சி பூண்டு பிடிக்காது. நான் போட மாட்டேன். இஞ்சி பூண்டு மட்டுமா போட மாட்டேன்? எதையுமே போட மாட்டேன். சரிக்கா அவங்க வரட்டும். நீ சாப்பாடு எடு. நம்ம சாப்பிட்டு இருக்கலாம். ஏண்டி தண்ணி எடுத்து வாடி கை கழுவலாம். தண்ணியெல்லாம் குடிச்சே காலியாகி போச்சு. தண்ணியெல்லாம் கிடையாது கை கழுவுறதுக்கு. அப்படியே ட்ரெஸ்ஸை தொடச்சின்னு சாப்பிடு. ஏண்டி சாப்பிட்றது தண்ணி எடுத்து வந்த முதல் தண்ணி காலி பண்ணிட்டீங்களா? அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கேன் தண்ணியை நான் காலி பண்ணிடுவேன். ஒரு வாட்டர் கேன் தண்ணியை காலி பண்ண மாட்டாங்களா? இப்போ சாப்பிடும் போது கிச்சன் ரெடி பண்ணுறது. இந்த பின்னாடி இருக்கு இந்த வீடு யார் வீடுன்னு தெரியல. அங்கே போய் கிணறு தருவாங்க. குடிக்க கூட தண்ணி தர மாட்டாங்க நம்ம ஊரில். நம்ம ஊர்லேயே காசு கொடுத்து தண்ணி வாங்குற நிலைமையில இருக்குது. எல்லார் வீட்லேயும் கிணறு இருக்குது. அந்த தண்ணி குடிக்கிறோம். இந்த வீட்டுக்கு தான் கிணறு இருக்குது. வேணும் நம்ம போய் முடுக்கலாம். ஆமாம் நீ சொல்றதா சரிதான். தண்ணி கொண்டு பிரச்சனை கிடையாதுங்க. இருந்தாலும் வீட்டில் இருந்து தண்ணி காலி பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு வீட்டில் போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்கிறாங்களே? அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. நீனா அவங்க வீட்டு சொத்தை எழுதி கேட்க போற? தண்ணி தானே கேட்க போற குடிக்கிறதுக்கு. இம்மா 2 பேரும் மாற்றி பேசி நிற்காதீங்க. தயவுசெய்து சாப்பாடு எடுக்கிறீங்களா? தலைக்கிறீன்னு வருது. காலையில் கூட சாப்பிடல. ஏடி நம்ம தான் கோமதி அக்கா வீட்டில் இட்லி சாப்பிட்ட மாதிரி சாப்பிடலன்னு சொல்கிறேன். ஐயோ நான் 5 இட்லி தான் சாப்பிட்டேன். அதில் எந்த மூளைக்கு ஏண்டி என் டிஃபன் பாக்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்களே? நாங்கள் தேடி இருக்கேன்டி. அப்போ இது உன் டிஃபன் பாக்ஸ் கிடையாதா? அது வந்து கோமதி அக்கா தான் எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சது. அதை எடுத்து நான் சொன்னேன். எங்கள் அக்கா தான் தானே எந்த தானே ஏடி தனித்தனியாக பிரிச்சு பார்க்குறியா? ஆனால் உன்னெல்லாம் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப மோசமான ஆளாக இருக்கிறேன். சரி சரி திரும்பி உட்காரு. இதில் வேற நான் நல்லா சமைக்க மாட்டேன்னா போக மாட்டேன்னா வேற வாய் வேற. வா வா அப்படின்னா செஞ்சு எடுத்து வந்துட்டு போயிருக்கிற டிஃபன் பாக்ஸ் நாங்கள் தூக்கி வந்துட்டா. புளி சாதமோ கருவோட தானே எடுத்து வந்தேன். அதுவும் எல்லாருக்கும் மொத்தமாக செஞ்சு எடுத்து வந்துருக்கேன். இதில் வேறு டிஃபன் பாக்ஸ் தூக்கி வந்துட்டாங்க. உட்கார் போட்டு தரேன் உனக்கு. உங்களை டிஃபன் பாக்ஸ் ஏன் எடுத்து வந்தீங்கன்னு கேட்கல. சொல்லிட்டு எடுத்து வர வேண்டியது காரணம் சொல்லிட்டு தேடின்னு இருக்கேன். எல்லாருக்கும் சாப்பாடு இதில் தானே டிஃபன் பாக்ஸ் காணோன்னா குரங்கு தூக்கி போயிட்டு நான் என்ன நினைக்கிறது. அப்புறம் எல்லாருமே பட்டினியாக தான் உட்காந்து இருக்கணும். நம்மளை மீறி ஒரு குரங்கு வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் தூக்கின்னு போதா? அது எப்படி முடியும் சொல்லு? ஆமாம் நம்மளே பெரிய குரங்கு. எங்கேயோ பார்த்துருக்கு பாரு. யோரானியா பரிமலக்கா இங்கே வாங்க. இங்கே பாருங்க. அந்த வாழமரத்தடியில் உட்காந்துக்க பாருங்க. ஐயோ எங்கேயோ பார்க்குதுங்களே. அவங்களுக்கு வர தெரியும். வேலையை பாரு. ஏண்டி அப்புறம் சண்டை போடுங்க. விட்டுட்டு வந்து சாப்பிட்டோன்னே. ஏக்கா பரிமலக்கா இங்கே பாரு. பார்த்துச்சு வருது. ஏமா கத்தி தொலை தண்ணியே வத்தி போச்சு. ஏன் காது கேட்குது உங்களுக்கு? சாப்பாடு இருக்கும் போதுமா வேணா தூக்கில் இருக்குது பேர் போட்டுக்குங்க. சாப்பிட்டு போட்டுக்கிறேன்க்கா. அவங்களுக்கு தனித்தனியாக தட்டில் போட்டு சாப்பிடாம எப்படி ஒன்றா போட்டு சாப்பிட்றீங்க? அக்கா 3 தட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதான் தட்டில் போட்டு வச்சுருக்கேன் 2 பேருக்கு சேர்த்து. எல்லாம் வேணா அத்தை நம்ம பின்னாடி வாழமரத்தில் இருக்குது. திட்டுவாங்களா என்ன? நமக்கு தெரிஞ்ச விடுதலை திட்ட மாட்டாங்கடியே. இல்லை அத்தை கழுவி எடுத்துடுறேன். ஆள் தனித்தனியாக போட்டு கொடுத்துடலாம். ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா. என்ன இப்போ 2 பேரும் ஒரே தட்டை சாப்பிட்டா ஒன்றும் ஆகிடாது. எங்கே பாரு என்னோட கருவோட்டில் நீ கை வைக்காத. இது கருவோடு இல்லடி மீனடி. கருவோடோ மீனோ எல்லாமே ஒரே குடும்பம் தானே. மீன் காஞ்சா கருவோடு, மீன் காயிலாம் மீன் அவ்வளோதானே. ஆனால் இவ்வளோ காலையில் உனக்கு எங்கேருந்து மீன் கிடச்சிது? நம்ம ஊர் ஏரி மீன் தாண்டி அது. ஏரி மீன் பிடிச்சின்னு எடுத்துன்னு போனாங்க விற்றுங்க நம்ம தெருவில். அதை வாங்கிட்டு கடை கட் பண்ணி செஞ்சுட்டு ஜிலேபி மீன் தான். ஜிலேபியா? ஜிலேபி மார்க்கெட்டில் போனால் கூட கிடைக்காதுக்கா. இந்த மாதிரி ஏரியில் எங்கன்னா பிடிச்சாதான் உண்டு. 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 100 ரூபாய்க்கு 1 கிலோ மீன் கொடுத்தாங்க.
நிறைய தான் இருந்தது, பாதி எடுத்துன்னு வந்தேன் வறுத்து, மீதி பாதி தான் மசாலா தடவி வச்சிருக்கேன். அப்புறமா எங்கள் மாமியை வறுத்து சாப்பிட சொல்லியிருக்கேன், பசங்களாம் எடுத்து வைப்பாங்க. பேசினே இருக்காதுக்காக சாப்பிடு, மீன் வர கத்த போகுது, இன்னும் பாதி வேலை முடிக்கல. இந்த வெயிலில் எங்கே வேலை செய்ய முடியுது? அவளுக்கு வேறு வேலை கிடையாது, சோறு கொண்டு நிம்மதியை தின்ன விட மாட்டான். எக்கா உனக்கு ஞாபகம் இருக்குதா இன்னைக்கு? என்னது என்ன சொல்ற ஞாபகம் தெரியல எனக்கு. இன்னைக்கு வந்து 10வது படிக்கிற பசங்களுக்குலாம் பப்ளிக் எக்ஸாம், பொது தேர்வு இன்னைக்கு ஆரம்பிக்குதுக்கா. அப்படியா? நம்ம அண்ணன் பொண்ணு கூட இன்னைக்கு தான் எழுதுறா. ஆமாக்கா, மோனிக்கு இன்னைக்கு தான் எக்ஸாம் ஆரம்பிக்குது. 10வது பரீட்சை எழுதுற எல்லா குழந்தைங்களும் நல்லா மார்க் எடுக்கணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏக்கா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்னா எல்லாரும் போய் எக்ஸாம் எழுத போகிறாங்களா? 10வது பரீட்சை எழுத போகிற எல்லா மாணவிகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுங்க. 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத செல்லும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஏம்மா இங்கிலீஷ்லாம் வாழ்த்து சொல்லுமா இது? பரவாயில்லையே, அண்ணனை பார்த்தாலே சண்டை போடுவேன். அண்ணன் பசங்க எனக்கு எக்ஸாம் எழுதுறாங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சு வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறேன். நான் தான் சண்டை போடுற பாசம் இல்லைன்னு போயிடுவேன்னு. ஆனால் இந்த மாதிரி தங்கச்சி நான் எங்கேயும் பார்க்கலாமா? அண்ணனை பார்க்கும் போதெல்லாம் அண்ணனை திட்டுறதோ சண்டை போடுறதோ ஒரு வேலையை வச்சு தெரிஞ்சுன்னு வருது. அண்ணன் இல்லைன்னா மட்டும் நல்ல பாசமாக பேசுது. சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துருமே, நான் கூப்பிட போகிறேங்க. இன்னும் சோத்து போட்டு வளர்க்குது பட்டன்னு. ஏங்கிட்டா தூக்கு சட்டியோட வச்சு சாப்பிட்ற? அதான் சொன்னாங்களே தட்டு இல்லைன்னு. டிஃபன் பாக்ஸ் மூடி தான் தட்டை யூஸ் பண்ணியிருக்கேன், கீழே வைக்க முடியல ஆடுது. அதான் டிஃபன் பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன வெளில இந்த தட்டு எடுத்துக்கிறியா? வேணாக்கா, இதே நல்ல வட்டமாக தான் இருக்குது. டைனிங் டேபிள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. டைனிங் டேபிள் பார்த்து சாப்பிடு. ஏக்கா உங்கள் நாத்தனார் இன்னைக்கு தான் ஊருக்கு போதா? ஆமாண்டி, சாயங்காலமாக போகிறேன்னு சொல்லியிருக்குது. நீங்களாம் மட்டும் ஜாலியாக சினிமாவுக்கு போயிட்டு வந்தீங்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை, சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு வந்துட்டீங்க. எங்களுக்கே தெரியாதுரி, திடீர்னு வந்து நான் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தார மத்தியானம். அப்போ தான் வந்து வாங்க பசங்களை கொடுன்னு சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் சொன்னது எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல, ஒன்றும் புரியல. நானே வந்து மறந்துட்டேன் உங்களை கூப்பிட்றதுக்கு. பரவாயில்ல, எங்களை மட்டும் விட்டுட்டு போயிட்டு வந்ததுக்கு தான் கோமதியாக்கு செம்ம டோஸ் இருந்தது. ஏன்டி திரும்ப எதுக்கு அதை ஞாபகப்படுத்துற? சினிமாவுக்கு போயிட்டு லேட்டாக வந்ததுனால தான் மாமா வந்து விட்டு கட்டு எடுத்து மண்டியை போயிருந்தாரு. கோமதியாக்கா குளத்துலையும் குட்டிலையும் விளையாடுன்னு போச்சு. என்னென்ன சம்பவம் நடந்தது பத்தாவதுக்கு நாங்கள் வேற மாமா போய் மிராட்டிட்டு வந்தோம். ஏன்டி உங்களுக்கு இந்த வேலை? என் குடும்பம் நல்லா இருக்குது பிடிக்கியா? கோமதி அக்கா மேலே இருக்க பாசத்தில் கோமதி அக்கா அடிச்சிட்டாரு, வீட்டை விட்டு துரத்திட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்துச்சு. அதனால தான் போயிட்டு நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இதுங்களுக்கு கூட சண்டையே நடக்கலன்னு. என்ன என் வீட்டுக்கு என்ன திட்டவே மாட்டார், அடிக்கவும் மாட்டார். சினிமாவுக்கு போயிட்டு எனக்கு லேட்டாக வந்தேன்னா அதனால தான் வந்து என்னை வந்து லேசாக தான் திட்டினாரு. வயசு பசங்களை கூட்டணும் இவ்வளோ லேட்டாக வரையாடி சொல்லிட்டு அதை போயிட்டு ஊர் ஃபுல்லாக என்னென்னமோ சொல்லி வச்சு ஒரே புரளி ஆகி போச்சுடி. அதான் ஒரு பழமை சொல்லுவாங்க, ஊர் 2 பட்டம் யாருக்கோ கொண்டாட்டன்னு. அந்த கொண்டாட்டம் தான் நடந்தது இங்கே. யார் எப்படி போனால் இவங்களுக்கு தான் வந்து சாப்பிடுவோம்னு 4 மணிக்கு கோவம் வருது. 4 மணி தானே அந்த வேலையை பார்த்துச்சே. அங்கே மீன் கூப்பிட்ற அப்புறமா சாப்பிட்டு எழுந்துரு, முதல் வேலையை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போவோம்னா இங்கே உட்காந்துக்கு போகிறாங்க நான் ரோட்லையா? அம்மா உங்ககிட்ட பேசி முன்னேற முடியாது, சாப்பிடுங்கம்னு. ஏன் என்கிட்ட பேச முடியாது சொல்லு? என்ன எனக்கு பசிக்கு தெரியுமா? மயக்கமா வருதுரி, கையை விடுறி. நான் எங்கே கையை பிடிச்சி வச்சுக்கிறேன்? பிடிக்கலையா? சரி சாப்பிடு. வெயிலுக்கு வந்து இந்த புளி சாதமும் மீனும் நல்லா தான் இருக்குது. ஆனால் வெயில் உச்சி டைமில் வந்து நல்லா பழையதும் இல்லைன்னா கூடும் சாப்பிட்டோம்னு வேறு லெவலில் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். உனக்கு நிறைய பழைய சாதம் தானே வேணும்? நாளைக்கு எடுத்துட்டு வரேன். நைட்டுக்கு நிறைய சாதம் வச்சுட்டு வச்சுக்க, தண்ணி ஊற்றி வச்சுட்டுனா நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு எடுத்துட்டு வரேன். கீதாவோட நிலைமை நினச்சா சிரிப்பாக இருக்குது. என்னடி உனக்கு சிரிப்பாக வருது? ஆமாம், பிரியாணி கறி குழம்பு மீன் குழம்பு அலைஞ்ச காலம் போயிட்டு இப்போ பழுது கலையிற காலம் வந்துடுச்சம்மா உனக்கு. ஏண்டி அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் இந்த மாதிரி பழையதை வந்து விற்கிறாங்க. பழையதில் வந்து அவ்வளோ நல்லது சக்தி இருக்குது, உடம்பு குளிர்ச்சி, எல்லாத்துக்குமே அது வெயில் காலத்துக்கு நல்லதே சொல்கிறாங்க. அது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குதா? ஆமாம், இந்த பழைய சாதத்தை நல்ல பெரிய பெரிய ஹோட்டலில் விற்கிறாங்களா, எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க. வீட்டில் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு பழைய சாதம்னா உனக்கு உடனே வடிச்ச உடனே கிடச்சிருமா? அதுக்கு ஒரு நைட்டு வெயிட் பண்ணணும். நைட்டு வடிச்ச சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி வச்சு தான் மறுநாள் கிடைக்கும். உடனே உனக்கு பழைய சாதம் செஞ்ச முடியுமா என்ன? நீ சொல்கிறது கரெக்ட் தான். பழைய சாதம் நான் சாப்பிடவே மாட்டேன். நான் காலையில் எழுந்தோன்னு மாடு ஊற்றிடுவேன். மாடு கொடுத்து வச்சது நீ கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். அதோட அருமைலாம் தெரியலடி உங்களுக்கு. அந்த காலத்துல வந்து நைட்டில் சாதத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிற மத்தியா மறுநாள் காலையில் அந்த தண்ணியில் தான் உப்பு போட்டு குடிச்சிட்டு போவாங்க. அது பேர் தான் நீர் ஆகாரம் தெரியுமா? வயல் வேலைக்கு போகிறவங்க, இந்த வெயிலில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்குலாம் அதான் காலைல டிஃபனே. அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? அப்போல்லாம் வந்து சுகர் இருந்தது, பிபி இருந்ததா சொல்லி எந்த நோயும் இல்லாமல் நல்லா கல் மாதிரி இருந்தாங்க அந்த காலத்து ஆளுங்க. தாத்தா பாட்டிங்களாம் போக பாரு 80-90 வயசானா கூட அப்படியே கின்னு இருந்தாங்க, இரும்பு மாதிரி. இந்த காலத்தில் வந்து 40 வயசு கண்ணு தெரிய மாட்டேங்குது, கால் வலிக்குது, முது வலிக்குது, எல்லா நோயும் வருது. ஆமாம், அந்த காலத்தில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க, நல்ல வெயிலில் வேலை செஞ்சாங்க, நல்லா கல் மாதிரி இருந்தாங்க. இந்த காலத்தில் எங்கே நல்லா கேஸ்லேயே சாதம் வச்சு நல்லா உடம்பு வாட்டப்பட்டு போச்சு, குனியமுள்ள ஏந்துக்க முடியல. நம்மளே எடுத்துக்கோ, நம்மளே எவ்வளோ குண்டு குண்டாக இருக்கிறோம், நம்மளால குடியுமுள்ள ஏந்துக்க முடியல. அந்த காலத்தில் வந்து அடுப்பில் தான் சாதம் செய்வாங்க, வயல் வேலை செய்வாங்க, நல்லா வெயிலில் வேலை செஞ்சாங்க. இப்போ வெயிலில் இந்த இன்றைக்கி ஒரு நாள் 100 நாள் வேலை, இந்த வெயிலில் நம்மளால் வேலை செய்ய முடியுதா? அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ, வெயில்னா எனக்கு ஒத்துக்காது. இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த வெயிலில் வேலை செய்ய முடியும். நாளைக்குலாம் இந்த மாதிரி வெயில் அடிச்சுன்னா நான் வர மாட்டேன் வேலைக்கலாம். வேலைக்கு வர மாட்டேன். எங்கே போகிறீங்க? ஆஃபீஸ் போகிறீங்களா? ஐயோ, ஏசி இந்த அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் ஏசி போட்டு கும்முன்னு படுத்துருவேன், வெளியிலே வர மாட்டேன். கொஞ்சம் நெஞ்ச வெயில் அடிக்குது, ஏற்கனவே பாதி வந்து கலர் மாறி போயிட்டேன். ஆமாம் மேடம், அப்படி ரோஜா பூ கலரு கருத்து போயிட்டாங்களாம். எக்கா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, ஊட்டிக்கு போகணும், ட்ரெயின் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க, என்ன தான் ஆச்சு? ஆமாடி, புக் பண்ணணும், போயிட்டு வந்துடலாம். வெயில் தாங்க முடியல, ஒரு 4 நாள் அங்கே போயிட்டு இருந்துட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும்.
சரிக்கா காசு கொடுங்க, நாளைக்கு காலையில் போயிட்டு புக் பண்ணிட்டு வந்துடுறேன். அதான் நீ ஆளாளுக்கு எவ்வளோ கணக்காகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காசு வாங்கிக்கா. எழுதி வச்சுக்கல யாராருக்கு எவ்வளோ ஆகுதுன்னு. அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். பெரிய பொண்ணு ட்ரெயின் புக் பண்ணும்போது நல்லா ஏசி போட்ட ட்ரெயின்னா புக் பண்ணிடி, அப்படியே படுத்துமே போகிற மாதிரி. அந்த மாதிரிலாம் புக் பண்ணனா எவ்வளோ காசு ஆகும் தெரியுமா? நம்மளுக்கு உட்காந்துட்டு போகிற மாதிரி சீட்டு கச்சா போதும். நம்ம அப்படியே படுத்துருந்தா போகலாம், அதுவும் ஏசியில் தான். ஏண்டி எவ்வளோ செலவானா நடியே? புக் பண்ணிடி, காசு தரேன். பாருப்பா 4 மணிக்கு எங்கேருந்து காசு வந்துச்சுன்னு தெரியலையே. என்ன இந்த டிக்கெட் ஒரு 1000 ரூபாய்னா அந்த டிக்கெட் ஒரு 1200 இருக்குமா ஏசியில் போகிறது? ஒரு 200 ரூபாய் நான் குறைஞ்சி போயிட மாட்டேன். 200 ஒன்றும் எக்ஸ்ட்ரா இருக்காது, அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்கும் ஏசியில் புக் பண்ணால். இது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அப்போ 2000 3000 வரும்னு சொல்றியா? இருக்கலாம். அப்போ நீ உட்காந்து போகிற சீட்டை புக் பண்ணு. ஏண்டி உன்னாத்திரம் அதையும் கூட்டிட்டு வரதானடி ஊட்டிக்க? கூப்பிட்டுக்கா பார்க்குறக்கா வந்தால் கூட்டிட்டு வரேன். அதுங்க வந்தால் நல்லா தான் இருக்கும். என் நாத்தனார் கொடுக்குற எல்லா செலவையும் பார்த்துப்பாரு. எனக்கு 10 பைசா செலவு இல்லை, எல்லா காசும் மிச்சமாயிடும். கூப்பிட்டு பார்க்குறேன், வருதுங்களா வரலையே தெரியல. கூப்பிட்டுக்கா, அப்படியே ஹனிமூனுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஹனிமூனா? எல்லாரையும் கூப்பிட்டு ஹனிமூன் போவாங்க. ஹனிமூன்னா புருஷனும் பொண்டாட்டியும் பொறுத்தனி ஹனிமூனு. ஏன் நம்ம கூட வர போகிறாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்கள? அப்படி கும்பலாக போனாந்தாக்கா சேஃப்டி. தனியாக புருஷன் பொண்டாட்டிலாம் போனால் வச்சுக்க சேஃப்டி கிடையாது. ஹனிமூன் சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டி தனியாக போயிட்டு எவ்வளோ அவஸ்தைப்பட்டு வராங்க தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாது. குடும்பத்தோட கும்பலாக போயிட்டு என்ஜாய் பண்ணுறது ஹனிமூன். தனியாக போயிட்டு அவங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க. 2 பேருக்கும் சண்டை போட்டு நடிச்சுன்னு பிறகு தான் போகிறாங்க. நம்மள போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நான் கூட ஹனிமூன் போகும்போது அப்படி தான் எங்கள் மாமனார் மாமியார் என் நாத்தனார் எல்லாரையும் கூட்டிட்டு தான் போனேன் தெரியுமா? அது பேர் ஹனிமூன் கிடையாது, டூருக்கு போகிறதுன்னு அர்த்தம். ஐயா உனக்கு இது பச்சா தெரியாது. எல்லாருக்கிட்டையும் சொந்த பந்தமாக போகும்போது தான் ஜாலியாக இருக்கும். புருஷன் பொண்டாட்டியோட போகிற வச்சுக்க சண்டை போட்டுன்னு தான் திரும்பி வருங்க. நிறைய டைவர்ஸ் ஆகி போகுது. அதனால ஹனிமூனுன்றாங்க. கல்யாணம் 20 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் என் வீட்டுக்காரன் எங்குமே கூட்டு முன்னாடி ஹனிமூனுக்கு. அவங்களெல்லாம் எதிர்பார்த்துருந்தேன்னு வச்சுக்க நம்மளுக்கு 100 வயசு ஆகிடும். நம்மளே அவங்கள கூட்டின்னு போகலாம். 100 வயசா? 100 வயசு வரைக்கும் நம்ம ஒரு இதோட இருக்க மாதிரி. அது ரொம்ப கஷ்டம்தான். என்ன மீனாவும் மஞ்சள் வராங்கன்னு கேட்டிங்களா? மீனா கிட்ட கேட்டேன். அவங்களாம் போன வருஷம் போயிட்டு வந்தாங்களாங்க. இந்த வருஷம் அவங்க வந்து கொடைக்கானல் போகிறாங்களா, ஊட்டிக்கெலாம் வரலையா? பாரு இவங்களாம் வருஷம் ஏதாவது ஊருக்கு டூருக்கு போகிறாங்க. நம்ம எங்கன்னா போகிறோமா? வீடு உண்டு, வேலை உண்டு, பசங்க உண்டு, அப்படியே இருக்கிறோம். அதான் இந்த வருஷம் போகணும்ல. சதீஷ் படிக்கிற ஸ்கூலில் கூட மகாபலிபுரம் கூட்டிட்டு போகிறாங்க. பசங்களுக்குலாம் கூட கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்து ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு மகாபலிபுரம் கூட்டிட்டு போகிறாங்க. நம்ம எங்கன்னா போகிறோமா? மீதி போனால் கோயில் குளம்னு போவோம். வேறு எங்கன்னா போகிறோமா? ஒரு பீச்சோ, ஒரு ஊட்டி, ஒரு கொடைக்கானல், என்னென்ன ஊரும் இருக்குது. நீ ஊட்டி கொடைக்கானல் சொல்ல போயிட்ட. ஒரு காஷ்மீர், ஒரு மணாலியோ போனால் கூட எவ்வளோ ஜாலியாக இருக்கும். மணாலியா? அது சென்னையில் தாண்டி எங்கே இருக்கு? உன்னை வெட்டி வெயிலில் போடன்னு. மணாலி சென்னையில் தான் இருக்குது. நான் சொன்னது மணாலி, குழு மணாலி. குழு மணாலினா? ஐயோ உங்களுக்குலாம் புரிய வைக்கிறதுக்குள்ளே எனக்கு வயசே ஆகிடும் போல இருக்குது. குழு மணாலினா காஷ்மீர் பக்கத்தில் இருக்குது. பார்க்கறதுக்கு காஷ்மீர் மாதிரி தான் இருக்கும். ஐஸ் கட்டிலாம் அப்படியே படர்ந்து இருக்கும் பாரு, மழை ஃபுல்லாக. இந்த ஒரு பாட்டில் கூட வருமே. நிறைய பாட்டில் வந்து சின்ன நம்ம தமிழ் சினிமா பாட்டிலையே அரவிந்த் சாமி படம் வருது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றதே. கரெக்டாக சொன்னேன். அதெல்லாம் அங்கே தான் எடுத்துருக்குறாங்க. அங்கடி போகிறேன், அங்கே ரொம்ப குளிர்மடி. அதுக்கு தான் சொட்டருக்குள்ளெல்லாம் அங்கே விற்கும், சீப்பாக இருக்கும். வேணா நம்ம இந்த வாட்டி அங்கே போயிடலாமா? ஏன்னா அந்த பாட்டில் பார்க்கும்போது ஒரு கடை கூட இல்லையடி அங்கே. ஐயோ கடலில் அங்கே ஒரு வாரமாக இருக்கும். ஷூட்டிங் எடுக்கும்போது அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. இவங்க டான்ஸ் ஆடுறது மட்டும் தான் காட்டுவாங்க. அப்படியே சொல்கிறேன். அங்கே ஹோட்டலுக்குள்ள இருக்குமா? காஃபி டீலாம் இருக்குமா? எல்லாமே இருக்கும்க்கா. அது வந்து ரொம்ப பனியாக இருக்க இடத்துல இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படி கிட்ட போனா இருக்கும். ஏடி நீ சொல்லும் போதே